ஜெகதீஸ்வரன் சார், இந்த விவகாரத்தில் நாம் அன்றைக்கி பேசிட்டோம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த நிலவரங்களை ஃபுல்லாக யூகிச்சு சொல்லுங்கள். நம்ம போன முறையே பேசணும், பிரச்சனை என்ன அப்படிங்கிறத விரிவாகவே பேசினோம். இது இவ்வளவு தூரம் இவ்வளவு மோசமாக ஒரு அரசாங்கம் ஏன் கையாள்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ஆள்கின்ற தரப்பிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்த நடக்கின்றதா இல்லை அவர் தெரியாமல் நடக்கிறதாங்கிற அளவுக்கு கூட ரொம்ப கேள்விகள் வருகிறது. ஏன்னா இது ஆரம்பத்திலிருந்து கையாண்ட விதம் என்பது இன்றைக்கி கூட சொல்லுங்கள் 12 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. நீங்கள் பேச்சுவார்த்தைங்கிறது என்ன, உங்கள் டிமாண்ட்ஸ் என்ன, அந்த டிமாண்ட்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், அந்த டிமாண்ட்ஸில் கூட குறை இருக்கிறதுங்கிறது ஒன்று. அந்த டிமாண்ட்ஸ்லாம் கிடையாது. நீ வேலைக்கு வா, நீ வேலைக்கு வந்துரு, அதற்கு பிறகு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ கையெழுத்து போட்டு போ, இப்படின்னு பேசுகிறது டிமாண்டே கிடையாது இல்லை முதல்ல. இன்னொன்று நம்ம போன வாட்டியே பேசணும். முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது என்ன கடிதம் எழுதினார், அந்த கடிதத்தின் சாராம்சம் தான் இன்னைக்கு இந்த 2 மண்டலத்துடைய ஊழியர்களும் கேட்கின்ற விஷயம். அவங்க வேறு எதுவும் புதுசாலாம் கேட்கல. அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ செஞ்சு கொடுங்க சார், செஞ்சு கொடுங்க, வேறு எதுவுமே நான் கேட்கல சார். இந்த போராட்டம் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது, தீவிரமான களப்போராட்டமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு இடத்திலாவது இந்த போராட்டம் ஏற்பட்ட காரணத்தினால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்ன சொல்லப்போனால் இங்கே ஏத்தாப்புல தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஆம்புலன்ஸ் போக முடியல சார், இங்கே போராட்டாங்க சார், ஆம்புலன்ஸ் எதுவும் போக முடியல, பேஷண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது, அங்கே மருத்துவமனைக்குள்ளே யாரும் புகுந்து போட முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன பெட்டி செய்தியாவது இது வரைக்கும் வந்திருக்கிறதா? எதுவுமே வரல. ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நின்று பேரிகேட்ஸ் போட்டு அவங்க தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. கடும் மழை வெள்ளத்தில் போராடி கொண்டு இருக்கிறாங்க. போன வாட்டி நம்ம பேசும்பொழுது சுரேஷ் கருப்பையா அவங்க தோழரே வந்திருந்தார். அவரே சொல்லும் பொழுது நாங்கள் 2 நாட்கள் கூலி எதுவும் பெறாமல் நாங்கள் வேலை செய்து கொடுக்கிறோம் உங்களுக்காக, மறுபடியும் நாங்கள் போராட்டத்தை கலந்துக்கிறோங்கிற அளவிற்கு அவங்க இருக்கிறாங்க. இது வழக்காக போகிறது. இந்த வழக்கில் பேர்மொழி ஒருத்தங்க போடுறாங்க, எங்களுக்கு போக்குவரத்து இடையூறாக இருக்குது. ஆனால் அவர்களுக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் அரசு தரப்பிலே சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கிறது. நீதிமன்றம் மேலும் இதில் எனக்கு ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கிறது. இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையின் மைய பிரச்சனை என்ன, இந்த மாதிரி மாத்திரனால எங்களுக்கு கிடைத்து கொண்டது நியாயமான 23,000 கூலி என்பது குறைவாக இன்று கிடைக்கின்றது. அதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. எந்த பாதுகாப்பும் கிடையாதுல்ல, எதுவுமே கிடையாது. உண்மையாலே நீதிமன்றம் மாண்புமிகு நீதிமன்றம் இதை சரியாக பார்வையில் அணுகியிருந்தால் ஏன் இதை மாற்றுறீங்க, இதை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? சென்னை போன்ற மாநகரத்தில் 23,000ங்கிறது ரொம்ப குறைவான ஒரு தொகை. இந்த தொகையில் இந்த மக்களால் எப்படி வாழ முடியும்னு கேட்டிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இந்த போராட்டம் வேறு வழி இல்லாத காலம் தொடர்கிறது. இல்லை நீங்கள் நேற்று நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் ஏன் தனியாருக்கு தனியார் கூப்பிட்டு பேசுங்க, ஏதாவது ஒரு முத்தர பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு நியாயமான கூலி என்னவோ அது நீங்கள் பெற்று தர வேண்டும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது சிக்கலே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வேறு இடத்துல போய் போராடுங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, சென்னையில் எந்த ஒரு தரப்பும் போராடுவதற்கு இங்கே சரியான இடம் என்று ஒன்று உள்ளதா? 4 இடம் வச்சுருக்காங்க. இந்த 4 இடத்துலையும் டாய்லெட் கிடையாது, நீங்கள் தண்ணி குடிக்கிற அங்கே முடியாது, மக்கள் உட்கார முடியாது, வசிக்க முடியாது, சாக்கடை ஓரமாக உட்காந்து நீங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருப்போம், ஆனால் சாக்கடையில் தான் நீங்கள் இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக போராடுவாங்க, கத்தி போராடுவாங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு டாய்லெட் கூட கிடையாது. இதே ஒரு ஜனநாயக முறைக்கு எதிரானது. அப்போ உண்மையில் இந்த கோர்ட்டுக்கு தெரியாதா எத்தனை போராட்ட வழக்குகளை பார்த்துருக்கு? அந்த போராட்டம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் என்ன தரப்பில் சொல்கிறாங்க, போராடுவதற்கு சென்னையில் சரியான இடம் இருக்கிறதா? இல்லையே. அப்போ நீங்கள் அனுமதி வாங்கி போராடுங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்ல வருகிறது? இப்போ ஏஎன்ஐ நீதிமன்றம் சொன்னதை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். நேற்று இரவு எக்ஸலத்தில் ஒரு பதிவு, பஸ்ஸில் தூக்கிட்டு போனது. நான் மற்ற எந்த ஃபோட்டோகிராஃபரும் அவங்கள நள்ளிரவில் இருக்காது, அவங்கள காலி பண்ணிட்டு எல்லாம் இல்லை. அதில் ஏஎன்ஐயுடைய செய்தியில் வீடியோவையும் போட்டிருக்காங்க. இழுத்து குண்டு கட்டாக ஆடு மாடுகளை பாதி எங்கே போனாங்கன்னா கீழ்கட்டளை, நந்தம், இடங்கள்ல போட்டு அரும்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளாச்சேரி, மடுவங்கரை, பரங்கிமலை பல இடங்களில் உள்ள வச்சுருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா சாப்பாடு கூட எங்களுக்கு கொடுத்தா நான் வேணான்னு சொல்லிட்டோம், காயப்பட்டும். இது என்ன முறை? சரி, ஒன்று அது இல்லை அவங்க வன்முறைவாதிகளா? இல்லை, அதான் சொல்கிறேன். இது இவ்வளவு தூரம் மிக மோசமாக அவர்களை கையாள்வது ஒன்று, கூட இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்த சமூக செயற்பாட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. 2 பெண்கள் சொல்கிறாங்க, எங்களை அடித்தாங்க, ஆக்டிவிஸ்ட் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? அடித்து எங்களை காயப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு குண்டு கட்டாக தூக்கி ஏற்றுறாங்க. இவ்வளவு மோசமாக நீங்கள் அதுவும் பாருங்கள், இரவோடு இரவாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பகலில் வந்தால் மீடியாவுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்போ இரவோடு இரவு மக்களுக்கு தெரியாதா? இதில் ஒரு இனத்துவேஷமும் இருக்குது. நீ எல்லாம் பெருக்கிறவங்க தானே, தூய்மை பணியாளர் தானே, அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அந்த பார்வை உண்மையிலே சொல்ல இருக்கா இல்லையா? மேயராக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்கின்றார்,
அவருக்கு ஒரு கருணை இருக்கும் அப்படி தான் நம்மளாம் நினச்சோம். சரி அப்பா பரவாயில்லப்பா, சென்னை மாதிரியான மாநகராட்சிக்கு மேயர் அறிவிக்கிறாங்க திமுக, வரவேற்கிற விஷயம் வரவேற்றோம். ஆனால் அந்த பெண்ணிடம் உண்மையிலே கருணை இருக்கிறதா, இல்லை நான் வந்து திமுகவா செயல்படுவேன்னு கேட்டீங்கன்னா திமுக மட்டும் தான் செயல்படுவேன், நான் அடிமையாக மட்டும் தான் செயல்படுவேன். அந்த அம்மா பேச்சு, அவங்க ஒன்று அந்த அம்மாவுடைய உடல் மொழியே சரியில்லை. சேகர்பாபு அவர்கள் 2000 கூட தரோம், 1000 கூட தரோம், வாங்கிட்டு போங்க. சேகர்பாபு அவர்கள் ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து பேரளவில் தூய்மை பணியாளர்கள் நம்ம சொன்னாலும் குப்பால்றவன் தானே, உனக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை பார்த்தீங்களா? அதுதான் பார்வை. அதான் நான் சொல்கிறேன், அந்த பார்வையில் தான் அவங்க அணுகிட்டே இருக்கிறாங்க. உங்க கூடலாம் கொஞ்சம் நான் பேசணுமா, அவங்க கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தணுமாண்ணா? பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஒரு ஆட்டிடியூட் அது கண்டிப்பாக இருக்குது. இல்லை நான் ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி பல இடங்கள்லையும் போராட்டம், இங்கே திருப்பத்தூர் பல்வேறு மண்டலங்களில் ஆள் பற்றாக்குறை, ஊதிய பற்றாக்குறைன்னு பல்வேறு இடங்களில் போராடிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு நாள் இல்லை 2 நாள் நான் குப்பை அள்ள மாட்டோம், குப்பையே எடுக்க மாட்டோம்னு சொல்லி இவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, நீங்கள் வெளியே வந்து ஸ்ட்ரைக் பண்ண வேணாம், நான் வீட்டில் இருப்பேன், எனக்கு சம்பளம் தானே கொடுக்க மாட்டேன், நான் வீட்டில் இருக்கேன், இன்றைக்கி என்ன பண்ணிடுவேன், நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவியா, டிஸ்மிஸ் பண்ணிடுவியா, ஒரே நாள் 2 நாள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படி ஒரு முடிவை ஒருவேளை இந்த தூய்மை பணியாளர்கள் எடுத்தார்கள் என்றால் என்ன ஆகும்? இப்போ ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, சார் நான் வந்து எண்ணூரில் எண்ணெய் கசிவு நடந்த பொழுது நான் தான் போய் வாளி போட்டு அள்ளுனேன். ஆமாம், கொரோனா காலத்தில் நான் தான் வந்து மக்களை தூக்கி கொண்டு போய் எண்ணூரில் எவ்வளோ பெரிய கொடுமையான இது எல்லா வேலைகளையும் நான் ஈடுபட்டிருக்கேன். நான் ஈடுபடாத வேலையே இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு நாள் லீவு போட்டேன்னா எனக்கு கூலியை கட் பண்ணிடுவாங்க, என்னோட சம்பளத்தை கட் பண்ணுவாங்க. பாருங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேற்று இந்த மாதிரி ஒரு பக்கம் போராட்டக்காரர்களுடைய கைது விவகாரம் போயிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய ஃபோட்டோ அந்த புகைப்படம் வந்து ஆண்டாண்டு கால ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். உண்மையிலேயே நான் ஒரு திரைப்படம் பார்த்து விட திரைப்படத்திற்கு ஃபோட்டோ எடுத்து அவர் போடுறார். அது எல்லா மக்களும் பார்க்குற மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க, அவர் இந்த அளவுக்கு கூட தெரியாத அளவிற்கு ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்காங்கிறது ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பக்கம் நீ கைது பண்ணு, இது உண்மையிலே சர்வாதிகார ஆட்சியாகுது, இது சர்வாதிகாரம் தானே இது. நான் ஒரு பக்கம் ரசித்து படம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் இருக்கிற மக்களை குண்டு கட்ட அப்புறப்படுத்துங்கிற பார்வை என்பது ஒரு சாமானிய மக்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர், இவ்வளோ மனிதாபிமானமற்றவராக இருக்கிறார்களா இந்த ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வரும். நீ சாப்பாடு போட்டேன், டீ குடிச்சு அந்த கதையெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு கூட இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் அவருக்கு சிறப்பு திட்டம் உருவாக்கிறோம் 6 இதெல்லாம் என்னைக்கு சார் பண்ணணும்? நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கு, ஆண்டாண்டு காலமாக அவங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. முதல்ல அன்னைக்கு தெரியாது அவங்க 6 மணிக்கு அவங்க வேலைக்கு வராங்க, சாப்பாடு பண்ண அன்னைக்கு தெரியாது. ஜெகதீஸ்வரன் முதல் கேள்வி அம்மா சொன்னாங்க, சசிகலாமா நம்பருங்க, வாக்கு ஏன் சொன்னா நீ 250 வாக்கில் எல்லாம் பக்கவா ஊராட்சிகள், மறுபடி திருப்பாக்கி கவனிங்க, ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். திமுக இதுக்கு பேர் என்னையா? இப்போ நம்ம திமுகவுடைய அந்த ஒரு பெரிய வரலாற்று புகழ்மிக்க வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தோம். 285, 153 இது அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதி மொத்தத்தில் விவசாயிகள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அதே போன்று டாக்டர்கள், செவிலியர்கள், குடும்ப ஊழியர்கள் எல்லோருக்குமான வாக்குறுதியை கடல் மணலை போல அள்ளி கொடுத்திருக்கிறது. ஆனால் மனசாட்சியோடு சொல்கிறேன், பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை ஜெயா தொலைக்காட்சியில் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஒரு வாக்குறுதியாவது அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்களா? நிச்சயமாக இந்த நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விக்கு செக்டார் வைஸாக நடத்திருக்காங்களான்னா இல்லை. நீங்கள் கேட்டதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இது யாருக்கு பகுதி நேர ஆசிரியர், அஃபீஷியல்ஸ், இது எல்லோருமே தொடர்ச்சியாக இந்த 5 வருடத்தில் அதிகமான போராட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு சார் எனக்கு இந்த இந்த மொத்த போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி, திமுக வந்து தனியார் மயத்தை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா, அவங்களோட கொள்கை என்ன? அவங்க பொதுவாக சொல்கிறாங்களே கொள்கை. இன்னொரு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கம்யூனிச கொள்கை கூட்டத்துக்கு போகிறாரு, அந்த கூட்டத்தில் போய் கம்யூனிசம் குறித்து உயர்ந்தியாக பேசுகிறார். கியூபாவுக்கு போயிட்டார், இங்கே இருக்க ரிப்பன் மாளிகையில் என்ன நடக்குது, அதற்கு வந்து தோழர்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்து கம்யூனிசமாக இல்லையா, இல்லை நான் இங்கே நடப்பது ஒன்று பேசுவது ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சா திமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. கம்யூனிஸ்ட் கொள்கையை உயர்த்தி இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள் நானே கம்யூனிஸ்ட்வாதிகளாம் பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு, முதலமைச்சரும் பேசியிருக்காரு. ஏன் அவருக்கு ஸ்டாலின் பெயர் வச்சாருங்கிற ஒரு வரலாறு முதற்கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன்னா இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தனியார் மயத்தை ஆதரிக்கவில்லை, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு வேறுபட்ட நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பார்வையும் நீங்கள் அப்போ எக்கனாமிக்கலாகவும் நாங்கள் வந்து லிபரல் பாலிசி நோக்கி போகிறோம் அப்படின்னா நீங்கள் பாஜக தானே செய்யுது. பல இடங்களில் பாஜக தனியார் மையத்தை எதிர்க்கிறோம், தனியார் மையத்துக்கு கொடுத்துறாங்க, தனியார் மையத்தை ரயில்வே தனியார் மையத்தை கொடுக்குறாங்க, ஏர்போர்ட்டை தனியார் மையத்துக்கு கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்கன்னு சொல்கின்ற அதே
திமுக அவர்கள் செய்கின்ற தனியார் மயமத்து என்னன்னு சொல்ல போகிறாங்க? இல்லை அப்படின்னா அப்போ எங்களால் ஒரு அரசாங்கத்தால் எஃபெக்டிவாக நாங்கள் இத்தனை அமைச்சர்கள், இத்தனை அரசு அதிகாரிகள், இத்தனை ஊழியர்கள் வைத்திருந்தாலும் எங்களால் இங்கே திடக்கழிவு மேலாண்மை பணிகளை செய்ய முடியாது என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? நாங்கள் அதுக்காக லாய்க்கலப்பா, நீங்கள் அதனால் ப்ரைவேட்டை கொடுத்துட்றோம் நாங்கள். இன்னொன்று, இல்லை ப்ரைவேட் மூலிமா தான் எங்களுக்கு அதிகப்படியான கமிஷனும் கிடைக்குது, இது எங்களுக்கு தொல்லை இல்லாத வேலை, நான் பாட்டு கொடுத்துட்டேன்னா அப்போது நீங்கள் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுடைய 15 மண்டலத்தோட சென்னை மாநகராட்சி பணிகளையும் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த துறைக்கான ஒரு அமைச்சருக்கான வேலை என்ன? இந்த துறை, இந்த மாநகராட்சி பெருநகராட்சின்னு சொல்கின்ற 200 வார்டு உறுப்பினர்களின் பணி என்னவாக இருக்க போகின்றது? இந்த திடக்கழிவு மேலாண்மை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு வார்டுலையும் ஏஇ ஸ்கொயரோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருக்கிற அவங்களுடைய பணி என்னவாக இருக்க போகின்றது? ஏன்னா எல்லாமே தனியாருக்கு போயிடுச்சுல்ல. அப்போ நீங்கள் எதை நோக்கி இதை நகர்ந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய கேள்வி எழுது. ஒரு பாலிசி வைச கொள்கை ரீதியாகவே இவர்கள் எந்த பக்கம் நகர்கிறார்கள்? சாம்சங் போராட்டமும் பார்த்தோம், அந்த போராட்டத்தில் இது கிட்டத்தட்ட அதே மாதிரி நடக்கும். கண்டிப்பாக இப்போ இந்த போராட்டத்தில் அதே மாதிரி தான். அதில் சம்மதம் இல்லாமல் அரசு அமைச்சர்கள்லாம் தலையிட்டாங்களே. ஆமாம், தேவையில்லை. ஆமாம். இப்பயுமே நீங்கள் வந்து தனியார் துறை இப்போ இதுலேயுமே நீங்கள் தங்கம் தென்னரசு பேசுகிறார், இந்த பக்கம் எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. நான் என்ன சொல்கிறேன் சார், உங்கள் துறை ரீதியான அமைச்சர் ஆரம்ப கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருந்தாலும் பிரச்சனையே இல்லையே. நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து இல்லை நான் அதெல்லாம் உள்ளே விட மாட்டேன் ஒன்றுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார் ஒருத்தர், அவர்களால் கட்டுப்படுத்த முடியல, முதலமைச்சராலே கட்டுப்படுத்த முடியல. இல்லை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நாங்கள் பேசுகிறோம், முதலமைச்சர்கிட்ட பேசுகிறோம். ஏன் அந்த இடத்துக்கு வர்றாங்க? எங்களோட துறை சார்ந்த ரீதியான அமைச்சர் எங்களிடம் பார்க்க மறுக்கின்றார். கடைசியாக கோர்ட்டை சொன்ன பிறகு தான் அவர் அந்த இடத்துக்கே வராது. அப்போ தான் எங்களோட பேசுவார்த்தைக்கு வராரு. அப்பயுமே அந்த இடத்துல சேகர் அவர்களுக்கு என்ன வேலை எனக்கு புரியவே இல்லை. இல்லை அவர் தான் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன், சென்னை மாநகராட்சி குறித்து எதுவாக இருந்தாலும் நான் தான். அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், அதான் எனக்கு அங்கே இல்லை அவர் தான். அவர் வந்து ஒரு விதமான ஒரு அதிகாரத்தோட பேசுறாரோ, அதனால அவர் போட்டிருக்கோம். அதனால தான் நீங்க நேரு தானே பேசணும். தெரிந்து திமுக அமைச்சர்களுக்குள்ள திமுக கட்சிக்காரங்களுக்குள்ளேயே சேகர் பாபுங்கிற ஒருத்தரால நம்ம எவ்வளவு வீழ்ந்துட்டு இருக்கோம் அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. தெரியும், அவங்களும் பேசுறாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க இன்னைக்கு சேகர் பாபுங்கிற ஒரு அமைச்சர்னால நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகின்றோம். சென்னை வந்து திமுக கோட்டை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடையுதுன்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக சேகர் பாபு இருப்பார் அப்படிங்கிறதே வாங்கினா. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்த ஒட்டுமொத்த நீங்க சொல்றத பார்த்தா சேகர் பாபு திமுகவுக்கு சினேக் பாபா மாறிடுவார். அப்படிதான் நீங்க சோஷியல் மீடியா தானே போடுறாங்க, அப்படி போடுறாங்களா? ஆமா, நீங்க வந்து நாம சும்மா சொன்னாலும் அதை போட்டுருக்காங்க. தமிழ்நாடு சொல்றீங்க, இங்க வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் யார் பக்கம் நிற்குது? இந்த பிரச்சனையில தூய்மை பணியாளர்கள் பக்கம் நிற்கிறாங்கல்ல. ஒட்டுமொத்த தமிழகமும் இவர்கள் போராட்டத்தில் யாராவது ஒருத்தராது இல்லை, போராட்டம் தப்புங்க, அந்த போராட்டம் செஞ்சிருக்க கூடாதுங்க. சேகர் பாபுவால் அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என்று சில விஷயங்களை சொன்னீங்க. பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடியவர் KN நேரு, அப்புறமா ஆணையாளர் அவர்கள் ஒரு பேக்கேஜி, அது சொல்கிறேங்க. இல்லைங்க, அதாவது அவர் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. சரி, நீலம்ங்கிற அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கேள்வி எழுப்புறார். அவரும் வந்து ஒரு பத்திரிகை, அதாவது இன்னைக்கு எவ்வளவோ பேர் யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிறாங்க. ஆமாம், நிறைய பேர் நடத்துகிறாங்க. ரைட், இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு அந்த தளங்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்களும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய நபர் வந்தாலும், அது வந்து பிரைம் மினிஸ்டரே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு, இல்லை வந்து சென்ட்ரல்லேருந்து யாரோ வந்தால் கூட அதில் யூடியூபர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் பேசும்போது யூடியூபர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே இருந்து அவர் ஒரு கேள்வி எழுப்புறார், நீலம் சார் நீ யார், நான் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், சந்திக்க முடியாது. இது என்ன விதமான பதில்? அவர் ஏதாவது அவதூறாக பேசுகிறாரு, இல்லை நேரடியாக தவறாக பேசுகிறாரு அப்படின்னா அந்த கேள்வி கேட்குறோம், நியாயம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. நான் உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் சொல்கிறா? சேகர் பாபு சொல்கிறார். அப்போது பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ புதுசாக வந்து எப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம் அப்படிங்கிறதா அதுக்கான அர்த்தம். ஏன்னா உங்கள்கிட்ட நியாயமான பதில்களே இல்லை. அவர் என்ன கேட்டார் பெருசா, சார் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதி கொடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வியாக தான் அவர் கேட்குறாரு. இது தப்பு இல்லைல்ல, வாக்குறுதி கொடுத்தீங்களே, நீ யாரு, நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியுமா, நீங்கள் யார், என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள், அப்படி கேட்க முடியுமா? அப்படி தான் அவர் கேட்கின்றார். அப்போ அந்த துணி என்பது நீங்கள் பார்க்கின்ற மற்ற பத்திரிகையாளர்கள் பொதுமக்களுக்கு கூட ஏன்ப்பா நியாயமான கேள்வி கேட்டார், இல்லைங்க வாக்குறுதி கொடுத்துருக்கவங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவசரப்படாதீங்க, இப்படி சொல்வது ஓரளவுக்கு சரி, ஏதோ பரவாயில்ல மேடம், மீதி உள்ளதை 8 மாதத்துல செஞ்சுருவோம். அப்படியாவது ஒரு என்ன கேட்டிங்கன்னா இந்த 10 நாட்கள் முழுக்க டேமேஜ் ஆகிடுச்சு. இனிமேல் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. நீங்கள் நேற்று இரவு வரைக்கும் எவ்வளவு வந்து மிக மோசமாக இதை கையாள முடியுமோ அவ்வளவு மோசமாக இந்த அரசாங்கம் கையாள. இதில் ஒரு சின்ன விஷயம், இதை நம்ம இந்த பிரச்சனை இன்னும் 20 நிமிஷம் நம்ம பேச போகிறோம், 20 நிமிஷத்துக்கு மேலே. அதாவது எதிர்கட்சிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, இருக்கிறாங்கல்ல, ஆட்சிக்கு வரணும், வந்து கொண்டிருக்கணும், மக்களை மாற்றணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க கூட்டணி நடக்கிறது, ஒரு பக்கம் இந்த வேலையும் போகுது.
இவர்கள் பணி சரியாக இருக்கிறதா? இல்லை சார், நிச்சயமா இல்லை. அதாவது நான் பாக்கியண்ணா சார் கேட்குற கேள்வியும் சரிதானே. நீங்கள் இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற பணி, அணுகக்கூடிய முறை, ஒரு அரசியல் தலைவரை முதலமைச்சருங்காங்க, அவர் நேரம் எங்க எல்லா தொழிலாளரும் என் வீட்டுக்கு வந்து பனையூர்ல வந்து பாருங்கிறார். என்ன கணக்கு அரசியல்? ஒன்று, அதிமுக இதை கையாளுன்ற விதம் என்பது நீங்கள் வந்து ரொம்ப கடைசியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்சி காலத்தில் நிறைய தனியாருக்கு மாற்றணும். அப்போ என்ன தார்மீக ரீதியாக பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிறார். கடைசியாக வேலுமணியர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை தனியார் மையத்தை எடுத்துவிடும் சொல்லும்போது மக்களுக்கு வந்து அதை எப்படி யோசிப்பாங்க? சிரிக்க தான் தோணும். இது நீங்கள் தானே இப்போ ஆரம்பிச்சு வச்சிங்க, நீங்கள் ஆரம்பிச்சு தான் அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு போயிடும். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி பரவாயில்ல, ஓரளவுக்கு அதுக்கு கண்டன போராட்டம் பண்ணாங்க, அவங்க மட்டும் பேசினாங்க. தமிழக வெற்றிக்கழகம் உண்மையிலே உச்சபட்சமாக நான் வந்து அந்த கட்சியில் ஒரு காலத்தில் இருந்தேன், உண்மையிலே வெட்கி தலை குனிகிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு மோசமாக ஹேண்டில் பண்ணது தமிழக வெற்றிக்கழகம். நான் அவர்கள் பார்க்க என்னை நினைத்தார்கள், நான் அவர்களை பனையூருக்கு வர வைத்து பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் யார் சார்? நீங்கள் எவ்வளவோ ஆளுமைகளை தமிழகம் பார்த்துருக்கு, உங்களை விட எவ்வளவோ பெரிய உயரங்கள் எல்லாம் பார்த்துருக்கு. நீங்கள் யார் இப்போ அரசியல் தளத்தில் நீங்கள் யார்? முதல்ல நான் அவர்களை வந்து என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் வந்து அவங்க குறைகளாம் கேட்கும்போது எனக்கு அழகு வருது, கண்ணீர் வருது. 10 நாட்கள் கழித்து அவங்க வந்து என்னை பார்க்கணும். யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன வந்து பாருங்கள். நான் நடைப்பயணம் போகிறேன், சுற்றுப்பயணம் போகிறேன், அவர் வீட்டுக்குள்ளே நடப்பார் போல இருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து திருச்சி மக்கள் கிளம்பி வாங்க, நான் வீட்டு நடைப்பயணம் போகிறேன், வீட்டுக்குள்ளே பாருங்கள், தஞ்சாவூர் மக்கள் கிளம்பி வாங்க அப்படி சொல்லுவார் போல இருக்கு. அடுத்து அவ்வளோ எனக்கு அதில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் மேலே எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவங்க போயிருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்காக அங்கே உட்கார்ந்து கஷ்டப்படுகிற சமூக செயற்பாட்டாளர்கள், தோழர்கள், அவங்களே என்ன நினைப்பாங்க? அப்போ நீங்கள் வந்து ஏதாவது அரசியல் தலைவர் கூப்பிட்டா நீங்கள் போவீங்கன்னா நான் ஏன் இங்கே வரணும்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. அது உண்மையிலே அவர்கள் செய்த ஒரு சிறு விமர்சனமாக அவங்க வைக்க விரும்புகிறேன். நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே இது வந்து கூட்டணி கட்சி, திமுக கூட்டணி கட்சிகள், இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஐயோ சிபிஎம்மோ அந்த இடத்துல இல்லாத காரணத்தினால, அவங்களுடைய இது இல்லாத காரணத்தினால நேரடியாக போகவே இல்லை. பல பேரும் விமர்சித்த பிறகு தான் சண்முகம் தோழரே போகிறார். முத்தரசனையே எனக்கு தெரிஞ்சு போகவே இல்லை. இன்றைக்கி முத்தரசனை என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்ன அந்த 6 விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் வரவேற்கத்தக்கதுன்னு பேட்டி கொடுக்குறார். சூப்பர். இவர் உண்மையிலே கம்யூனிஸ்ட் தோழராகத்தான் இருக்கிறாராங்கிற பெரிய கேள்வி எழுது. ஓகே ஐயா, நீங்கள் வந்து முதல் நாள் உட்கார்ந்து போராடி இருக்கணும். இல்லை நாங்கள் தோழமை சுட்டுதல்ங்கிற பேரில் அட்லீஸ்ட் 2வது நாள் 3வது நாள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு, ரொம்ப சுலபமாக முடிக்க வேண்டிய பிரச்சனைங்க, அதை முடிங்கன்னு சொல்லியாவது பண்ணியிருக்கணும். திரும்ப வந்தார். அதுக்கு பிறகு அவங்க அந்த கட்சியில் நாங்கள் போய் எடுத்துகிட்டு போய் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் வரவே இல்லை. பல பேர் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரி நடக்குன்னு பார்த்துக்கலாமே, வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. நல்ல தொலைக்காட்சி கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணல. இல்லை, ரொம்ப அதிகமாக பேசினா 5 4 ஆக்கிடக்கூடாது, 4 3 ஆக்கிடக்கூடாது, அப்படி இருக்கலாம்ல. பல விஷயம் இருக்கு. 4 நெருங்கி 6 மாதம் தானே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்டுடைய ஓட்டு வங்கி என்பது யார்? யாருக்காக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு? தொழிலாளர் வர்க்கம். இதுதான் மிக மோசமாக தொழிலாளர் வர்க்கம் இங்கே வந்து சிதைக்கப்படும் பொழுது அதை நான் பார்க்க கூட மாட்டேன், அதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போது இன்னும் கம்யூனிஸ்ட் காணாமல் தான் போகும். சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் அப்போ இப்படி ஆகும்ல. உனக்கு 2 சீட்டு கொடுத்தா 10 உள்ள போதும் இல்லை, உனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, ஓட்டு போட நாளைக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் போராடணும் சார். நீங்கள் 5 வருஷம் நான் வந்து சரியான புள்ளி. இப்போ நீங்கள் சொன்னதற்கு யாருக்காக போராட வேண்டுமோ அந்த செங்கொடி வீரர்கள் மௌனித்து போய்விட்டார்கள்.